முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன்ற அந்த மங்களகரமான வெற்றி செய்தியை உனக்கு சொல்லி வாழ்த்தையும் சொல்வதற்காகவே மஞ்சளையும் குங்குமத்தையும் மலரையும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். மஞ்சள்ங்கிறது நான் மங்களகரமான ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறதுக்கான அடையாளம். குங்குமன்றது நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன்றதுக்கான அடையாளம். மலர் என்பது நான் உனக்கு வாழ்த்து சொல்வதற்காக கொண்டு வந்தது. இப்போது நான் எதுக்காக இதை தொட சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களையும் முடியாத காரியங்களையும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு கொடுக்க போறேன்றதை உனக்கு உணர்த்துவதற்காகவே மஞ்சள் குங்குமம் பூவை எடுத்து கொண்டு வந்தேன். இதை தொட்டதின் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சு நீ அதிர்ஷ்டசாலியாக மாறப்போற. அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக அதிர்ஷ்ட தேவதை காத்துக்கிட்டு இருக்கு என் செல்வமே. அதிர்ஷ்ட தேவதையின் உருவத்தில் இந்த முருகன் நான் வந்து உனக்கான வரங்களை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். அதன் மூலமா உனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கோ. உன்னுடைய தனி திறமையை நீ எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறியோ அதன் மூலமா இந்த உலகத்தில் உனக்கென ஒரு அடையாளம் உண்டாகும். எப்பொழுதும் மற்றவங்க செய்கிறதையே நீயும் செய்யாமல் லட்சத்தில் ஒரு ஆளாக தனித்துவத்தோடு நீ தெரியணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கையில் அது இல்லையே இது கிடைக்கலையே நினைக்காத. யாரை போலவும் உன் வாழ்க்கை இருக்க தேவையில்லை. உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி 4 பேருக்கு உதாரணமாக நீ வாழ்ந்து காட்டணும். நீ எந்த அளவுக்கு இப்போ கஷ்டப்படுற, எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும்னு முயற்சி செய்கிறேன்னு அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான காலம் நிச்சயம் வரும். வைரம் பட்டை தீட்ட தானே ஜொலிக்கும். நிச்சயம் நீயும் ஜொலிக்க போற. எதுவாக இருந்தாலும் எதுக்கும் கவலைப்படாத. தண்ணீரில் மூழ்கிடுவோமே நினச்சி பயந்தினா மூழ்கி போவாய். கவலைகளில் மூழ்கி விடாமல் அதில் மிதக்க கற்றுக்கோ. எல்லாத்துக்குமே ஒரு முடிவும் இருக்குது, ஒரு மாற்றமும் இருக்குது. உன் வாழ்க்கைக்கான நல்ல முடிவை உனக்கு உருவாக்கி தர்றதுக்கும் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொடுப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக ஆக்கி தர்றேன். அவ்வளவுதான். இனி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, பிரச்சனைகள்லேருந்து மீளவே முடியாதுன்னு நினச்சி நீ வருத்தப்படும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி தர்றேன். நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாத. நீ நம்பிக்கையற்று தோற்று துவண்டு போய் இருக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு அதை நல்ல முறையில் நடத்தி தரேன். நீ எல்லாவற்றையும் கடந்து வர தயாராக இரு. இன்பமோ துன்பமோ அதை முழுசா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியான மனநிலையில் இருக்கணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. தங்கத்தின் முன் மரத்துக்கு மதிப்பு இல்லை. ஏன்னா ஒரு மனிதனிடம் போய் தங்கம் வேணுமா மரக்கட்டை வேணுமான்னு கேட்டால் தங்கத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ஆத்திர அவசரத்துக்கு சோறு பொங்கி சாப்பிடுவதற்கு விறகு வேணும்னாலும் மரத்தை கேட்பாங்க. அதே நேரத்தில் கடல் தண்ணீரில் மூழ்கும் போதும் வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகும்போதும் தங்கம் வேணுமா மரக்கட்டை வேணுமான்னு கேட்டால் மரத்தை தானே இறுக்கமாக பிடிச்சிக்குவாங்க. அதே போல தான் அவங்கவங்க சூழ்நிலை மாறும்போது தேவைகள் வரும்போது கண்டிப்பாக உன்னையும் தேடி வருவாங்க. இன்னைக்கு உன்னை சாதாரணமாக அற்பமாக பார்த்த மனிதர்கள் நாளைக்கே உன் அற்புதத்தை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையான உன்னை அற்புதமான ஆளாக நினச்சி அவங்க காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்காக உன்னை தேடி வரும் காலம் நிச்சயம் வருமேன்னு செல்வமே. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் தாழ்வா பேசினாலும் தாழ்த்தி நடத்தினாலும் எதையும் கண்டுக்காமல் அமைதியாரு. முதல்ல கண்டதையும் யோசித்து கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுவதையும் நிறுத்து. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நான் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணுவேன். அந்த திருப்பத்தின் மூலமாக சுகமான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். அது புரிஞ்சுக்காம நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சு உன் நேரத்தை விரயமாக்காதே. என் நாமத்தை மனசார சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ அதற்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ கேட்டதையெல்லாம்
நான் நிச்சயம் உன் கைகளில் கொடுப்பேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் நிகழ்த்துவேன் என் செல்வமே. நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உன்னுடைய மூளையும் நீ பயன்படுத்தும் விதமும் உன்னுடைய அறிவும் திறமையும் எல்லாமே சேர்ந்துதான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயமா இருக்கு. எப்போதும் மூளையை பயன்படுத்தாமல் மூடி வைக்கிறத விட்டுட்டு அதை திறந்து வச்சு உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களில் மனசை கவனம் செலுத்து. மூளையும் மனசும் எப்போ ஒரே மாதிரி ஒரே விஷயத்தை சிந்திக்குதோ அப்போது நீ வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயித்திடுவாய் என் செல்வமே. எல்லா உயிர்களுக்குள்ளும் கடவுள் இருக்காங்கன்ற தன்மையை உணர்ந்துகள். மற்றவங்களுக்கு நீ என்ன கொடுத்தாலும் அது சுற்றி சுற்றி கடைசியில் என்கிட்ட தான் வந்து சேரும். நீ எனக்காக என்ன கொடுக்குறன்றதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். மற்ற மனிதர்களுக்கு நீ செய்யும் உதவிகளை அதற்கான பல மடங்கு பலனாக நான் உனக்கே உன் வாழ்க்கையில் திரும்ப கொடுப்பேன் என் செல்வமே. பிரபஞ்ச விதியும் சூட்சுமமும் கூட அதுதான். நீ மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சினா நன்மைகள் பல மடங்கா திரும்ப வரும். கெட்டது செஞ்சினா தீமைகள் பல மடங்கா திரும்ப வரும். நீ எப்போதும் தொழில் செஞ்சாலும் சரி, வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, உன்னுடைய தொழிலிலும் வேலையிலும் வார்த்தைகளிலும் சுத்தமும் நேர்மையும் இருக்கும்படி பார்த்துக்கோ. கை சுத்தம் வாக்கு சுத்தம் ரெண்டுமே இருக்கணும். எந்த விஷயத்திலும் வேலையை சும்மா கடமைக்கேன்னு செய்கிறதும் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக செய்கிறதும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வாய்க்கக்கூடிய வகையில் செய்வதும் கூடாது. இதை இந்த நேரத்தில் நான் முடிச்சு கொடுத்துட்றேன்னு நீ வேலை செய்கிற இடத்துல வாக்கு கொடுத்துட்டா அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி கொடுத்துடு. அதுதான் தொழிலுக்கு மூலதனம். ஒரு தொழிலை நீ எப்படி சுத்தமாக நேர்மையோடு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் விதமாக செயல்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையும் தொழிலும் முன்னேறும் என் செல்வமே. வேலை செய்கிற இடத்துல நமக்கு வருமானம் வரும்னு நினச்சோ அல்லது தொழில் செய்யும் போது நம்ம இன்னும் தொழிலை பெருக்கிக்கலாம், நிறைய சம்பாதிச்சிடலாம் நினச்சி முன்னேறது முயற்சி செய்கிறது நல்ல விஷயம். ஆனால் அகலக்கால் வச்சு நிறைய கடன் வாங்கிறாத. கடன் வாங்கிய இடத்தில் சரியான நேரத்தில் அதை திருப்பி செலுத்திடு. உன்னுடைய தொழிலில் போட்டியாளர்கள் இருக்கலாம். நீ வேலை செய்கிற இடத்திலும் உன் கூட போட்டி போடுறவங்க இருக்கலாம். ஆனால் எப்போதும் நீ ஜெயிக்கணும் முன்னேறணும்னா நீ தனியான தனித்துவமிக்க ஆளாக தரமான வேலைகளை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ஒரு பொருளை நீ உபயோகிச்சா எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவியோ அதே போல் மற்றவங்களுக்கு அதை செஞ்சு கொடு. செய்யும் தொழிலில் நேர்மையும் உண்மையும் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வருமானம் உயரும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். நீ என்ன நல்லதை செஞ்சாலும் அதை நான் உனக்கு திரும்ப பல மடங்காக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் நானே உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் கவலைகள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டீன்னா நான் நிச்சயம் அதை உனக்கு சரி செஞ்சிருவேன். இப்போது இருக்கும் சூழலை மாற்றி உனக்கு மகிழ்ச்சியான நாளை உருவாக்கி தரேன். உன் தலையெழுத்து இனி நல்ல விதத்தில் நல்லபடியாக மாறப்போகுது. உறவுகளை சொல்வதையெல்லாம் நீ காதில் கேட்டு கவலைப்பட்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா உறவுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீ எல்லாமே செய்யணும்னு நினைப்பாங்க, நீ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீ சொல்கிறதுல பாதியை கேட்டுட்டு அதில் காவாசியை புரிஞ்சுக்கிட்டு உனக்கே எதிராகத்தான் ஏதாவது யோசிச்சுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. உறவுகளுக்குள் எப்பொழுதும் சரியான புரிதலும் தெளிவும் இருப்பது இல்லாதனால தானே அது பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுது. முதல்ல நான் சொல்கிறத அமைதியாக கேளு. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்கள சூழ்நிலையில் நீ ஒன்றை வச்சு பாரு. அந்த பிரச்சனையும் கஷ்டமும் உனக்கு இருந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்பன்னு யோசித்து நல்ல முடிவாயிடு. இப்படி நீ யோசிக்கும்போது மற்றவங்க சூழ்நிலையில் உன்னை வச்சு பார்க்கும்போது நீ யாரையும் அவ்வளவு சுலபமாக குறை சொல்ல மாட்ட. உறவுகளுக்குள்ளும் நல்ல ஒற்றுமை நிலைக்கும். எப்போதும் நீ என்கிட்ட வந்து புலம்புறது இதுதானே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை, என்னால் முடியலையே, எனக்குன்னு யார் இருக்கா, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு அடித்தாலும் தாயிடம் சமாதானத்திற்கு ஓடி வரும் குழந்தை போல தானே மறுபடியும் மறுபடியும் என்னை தேடி வர. அப்படிப்பட்ட உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் தவிக்க விட்டுட மாட்டேன். இந்த உலகத்துக்கே துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக இல்லாமல் போயிட மாட்டேன். நீ எப்போது கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வருவேனேன் செல்வமே. உன்னுடைய திட்டங்களையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன்.
நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வரும். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லதை நானே செஞ்சு கொடுப்பேன். எப்போதும் நல்லதும் கெட்டதும் ஒன்றா ஒரே இடத்துல தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய பற்களும் நாக்கும் ஒரே இடத்துல தான் இருக்குது. சில நேரம் பற்கள் நாக்கை கடிச்சிடுற வாய்ப்பும் வருது. ஆனால் அதுக்காக பற்களும் நாக்கும் ஒன்றை விட்டு பிரிஞ்சு போயிடுதா என்ன? எப்படியும் பல்லும் நாக்கும் ஒன்றா சேர்ந்தாதானே கடித்து சாப்பிட்டு மென்று முழுங்க முடியும். அப்படி ஒன்னோடு ஒன்று கூடவே இருந்து அதனுடைய கடமையை சரியாக செய்வது போல உன்னோட சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் விரிசலும் மனக்கசப்பும் வந்தாலும் அதை மன்னிச்சு அன்பு செலுத்துவதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். அது ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். உன் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்து மன்னிச்சு அனுசரித்து பொறுமையா அன்போடு இருக்க பழகு. ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை துணைய நீங்கள் தேர்ந்தெடுத்ததா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் யாரு கூட யார் வாழணுன்றத நான் தான் படைச்சு உங்களுக்காக உங்களை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வாழ்க்கை துணையும் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. யாரையும் பிரிஞ்சு நீ தனியாக ஓடிப்போய் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாத்தையும் நிச்சயம் சரி செய்வேன்னு நம்பு. நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு பயந்து இழந்ததை எல்லாமே போதும். கடந்த காலத்தில் நீ எத்தனையோ விஷயங்களை இழந்துட்ட. அது எல்லாத்தையும் சரி செஞ்சு இப்போ உனக்காக நான் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன். நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ தேவையில்லாமல் வீணாக கவலை கொள்ள வேண்டாமேன் செல்வமே. எப்போதும் நேர்மறையான சிந்தனையோட எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க பழகு. என்னை சரணாகதி அடைந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நீ பயப்பட்டினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணுன்ற இலக்கும் கவனமும் சிதறி போகும். என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன்னுடைய வாழ்க்கையை நீ துன்பக்கடலில் மூழ்கடிக்க செய்து விடாதே. எவ்வளவு துன்பம் துயரம் பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி தைரியமான ஆளாக நீ வாழணும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் இந்த முருகன் நான் சரி செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மீதான சுய அன்பையும் சுய மரியாதையும் நீ வளர்த்துக்கோ. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் பழகணுன்றதையும் உனக்கான எல்லைகளையும் நீ வகுத்து வச்சுக்கோ. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து. ஆனால் அந்த அன்பானது உன்னுடைய மரியாதை இழக்கும் அளவுக்கு இல்லாமல் எல்லாமே ஒரு எல்லைக்கோட்டோட அளவோடு இருக்கும்படி நீ பார்த்துக்கோ.